உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு, ஜீ தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ பண்டிகைகள் உலகத்திலே உண்டு என்று சொன்னாலும், மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு பெருவிழா, உணவோடு உணர்வோடு பின்னி இருக்கிற ஒரு உன்னதமான பெருவிழா பொங்கல் பெருவிழா. சாதாரணமாக இந்துக்களுக்கு என்று பண்டிகை இருக்கிறது தீபாவளி, கிறிஸ்துவர்களுக்கு என்று பண்டிகை இருக்கிறது கிறிஸ்துமஸ், இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு பண்டிகை இருக்கிறது ரம்ஜான். மனிதகுலத்துக்கு பொதுவான பண்டிகை பொங்கல். காரணம், இந்த உலகத்தில் உணவை விட்டுவிட்டு யாராலும் உயிர் வாழ முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதற்கு தாய்ப்பால் தேவைப்படுகிறது. அதற்கு இயற்கை அல்லது இறைவன் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது குழந்தை வெளியிலே வந்த உடனே தாய் மார்பிலிருந்து பால் சுரக்கக்கூடிய வகையிலே அந்த உடல் அமைப்பு, சுரப்பிகளுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வைணவ உரையிலே எழுதினார்கள். அந்த குழந்தையை அடிவயிற்றில் சூல் வைத்து மேல் வயிற்றில் பால் வைத்த கருணை என்று எழுதினார். அப்படி பிறந்த உயிருக்கு எப்படி தாய்ப்பால் தேவைப்படுகிறதோ, வாழும் உயிருக்கு பூமி தாயின் தாய்ப்பால் தான் உணவு என்பது. எல்லோரும் தாயை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று சொன்னால், அதன் பிறகு நம்முடைய 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கும் தாயாக இருக்கிற இந்த பூமியை எவ்வளவு தெய்வமாக, எத்தனை பெரிய தெய்வமாக கையெடுத்து நாம் கும்பிட வேண்டும். அந்த பூமியை வணங்குவதற்கு வழி இல்லை என்றாலும் பரவாயில்லை, பூமியில் பால் சுரப்பதற்கு கால் சுரந்து நடந்து போகிற விவசாயியை அல்லவா நாம் வணங்க வேண்டும். இந்த நாட்டில் என்ன ஒரு பெரிய வேடிக்கை பாருங்கள். 5000 கோடி கடன் வாங்குகிறவர்கள் ஆனந்தமாக விமானத்தில் வெளிநாட்டுக்கு பறந்து விடுகிறார்கள். அவர்கள் விமானத்தில் மட்டும் பறப்பதல்ல, தேசத்தின் மானமே பறக்கிறது. 5000 கோடி கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் தயாராக இருக்கின்றன. ஆனால் டிராக்டருக்கும் சாதாரண விஷயத்துக்கும் விளைபொருளுக்கும் கடன் வாங்கினால் விவசாயியை கேவலமாக பேசக்கூடிய ஒரு நன்றி கெட்ட உணர்வு இந்த உலகத்தில் இருக்கிறது. கடன் வாங்கி கொண்டு வெளியில் நாட்டில் போய் தப்பி போகிறவர்கள் மானங்கெட்டு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடனை கட்ட முடியாத விவசாயிகள் மானத்தால் தற்கொலை செய்து கொள்ள தயாராக இருக்கிறார். பிரம்மா எழுதுவது பிரம்ம லிபி என்று சொல்வார்கள். நம்முடைய தலையிலே பிரம்மா எழுதுகிறார் என்று ஒரு உருவகமாக சொல்வார்கள். அப்படி பிரம்மன் தலையிலே லிபி எழுதுவது போல மண்ணின் தலையிலே, இந்த பூமியின் தலையிலே தன் ஏர்கோல் கொண்டு, எழுதுகோல் அல்ல, ஏர்கோல் கொண்டு உழவன் எழுதுவதுதான் பூமியின் தலையெழுத்து. அண்மையிலே இலங்கையிலே நடந்ததே, உண்ணுவதற்கு பொருள் கிடைக்கவில்லை என்ற பிறகு அந்த நாடு என்ன கதிக்கு போயிற்று. நான் எதற்காக இதை வற்புறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு குறுஞ்செய்தி பார்த்தேன். நண்பர் ராஜ்மோகனுடைய குரலிலே அருமையான ஒரு குறுஞ்செய்தி பார்த்தேன். இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதை மிக மிக அவசியமாக நாம் மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தினால் கனிவோடு கவனிக்க வேண்டும். நான் பேச்சாளனாக இருந்தால் கூட என் பேச்சுக்கு என்ன சன்மானம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். அதுபோல் இன்றைக்கு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையில் ஒரு கார் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை அந்த கார் கம்பெனி முடிவு செய்கிறது. ஆனால் இந்த தேசத்தில் நெல்லை விளைவிக்கிற விவசாயியை நெல் என்ன விலை என்பதை அவனால் ஒருபோதும் முடிவு செய்ய முடியாது. கொள்முதல் விலையை அரசு நிர்ணயிக்கிறது. நீங்கள் நகர்ப்புறத்திலே வாழுகிறவர்கள் உணவின் விலை ஏறினால் போராட்டம் நடத்துவார்கள். எங்களுக்கு உணவு உட்பொருள்கள், காய்கறிகள் விலையேறக்கூடாது, பால் விலையேறக்கூடாது என்பார்கள். இங்கே பால் விலையேறக்கூடாது என்று சொன்னால் விவசாயி பால் உற்பத்தி பண்ணுகிறானே, அவனுடைய அடி வயிறு என்ன ஆகும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டாமா? இவையெல்லாம் நாம் இந்த பொங்கல் நன்னாளிலே நன்றி என்ற ஒன்று இருக்குமானால், விவசாயிகளை விட பெரிய தியாகிகள் இந்த உலகத்தில் இல்லை. ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் பாரத ரத்னா கொடுக்க முடியவில்லை என்றாலும்
ஒவ்வொரு விவசாயியும் பாரத ரத்னா தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த புராண வரலாறுகளும் உள்ளுக்குள்ளே இல்லை. புராண வரலாறுகளை கடந்த ஒரு பகுத்தறிவு பண்டிகையாக இன்றைக்கு பொங்கல் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது உலகமெங்குமே. அந்த பொங்கல் நன்னாளிலே நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றிய ஒரு சிந்தனை நிகழ வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு பட்டிமண்டபத்தை வடிவமைத்திருக்கிறோம். குடும்பம் என்று ஒன்று, அதாவது நம்முடைய நிறுவன அமைப்புகளிலேயே அடிமட்டத்தில் இருக்கிற நிறுவனம், உலகம், ஐக்கிய நாடுகள் சபை, அதன் பிறகு பாரத பெருந்தேசம், பிறகு மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கு பிறகு மாநகராட்சிகள், அதுபோல கிராமங்கள் என்று இன்ஸ்டிடியூஷன், அதை வரிசைப்படுத்தி கொண்டே வந்தால் ஒவ்வொரு வீடும் ஒரு நிறுவனம். ஒரு ஆண் தனியாக இருந்தால் இண்டிவிஜுவல், ஒரு பெண் தனியாக இருந்தால் இண்டிவிஜுவல், இருவரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு ஃபேமிலி என்கிற இன்ஸ்டிடியூஷன் தொடங்கி விடுகிறது. அந்த குடும்ப நிறுவன அமைப்பு இருக்கிறதே, அது 500 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு போல் இருந்தது, 400 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு போல் இருந்தது, இப்போது அண்மை காலத்தில் வேறு போல் இருக்கிறது. மிக விரைவில் அது மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்குமோ என்கிற ஒரு அச்சமும் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்ற புரிதலும் நமக்கு இருக்கிறது. இதை மையமாக வைத்து இன்றைய பட்டிமன்றம். என்ன தலைப்பு? குடும்ப அமைப்பில் பெரும் மாற்றங்கள் தேவையா தேவையில்லையா? குடும்ப அமைப்பில் பெரும் மாற்றங்கள் தேவையா தேவையில்லையா என்பது தலைப்பு. தேவை என்பதை உரையாற்றுவதற்கு 3 பேரும், தேவையில்லை என்பதை உரையாற்றுவதற்கு 3 பேருமாக 6 பேர் வந்திருக்கிறார்கள். அண்ட சராசரம் ரசிக்கிற நிகழ்ச்சியை 6 பேர் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி வரவேற்று முதலில் தேவை என்பதை எடுத்துரைப்பதற்காக கோவை சாந்தாமணி அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தமிழ் நேயர்களுக்கும், நேரலையில் வருகை தந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும், நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல உலகமெல்லாம் கண்டு வியக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை. வெளிநாட்டில் இருப்பவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இந்தியாவில் குடும்பங்கள் இல்லை, குடும்பங்கள் கோயில்களாக இருக்கிற காட்சி என்று பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி நாம் அனைவரும் அறிந்தது. பண்ணலாமே, அறநிலையத்துறையை வீடுகளுக்கு இனிமே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நடுவரையே ஆலோசனை குழுவில் போட்டுடலாம். இதெல்லாமே இவங்க இப்படி கருத்து பதிவு பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மேலோட்டமான வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இதையெல்லாம் பதிவு செய்கிறாங்க. ஆனால் உள்ளார்த்தமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பார்த்தோம்னா பெரும்பாலும் குடும்பத்தில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதுனாலையும் அனுசரித்து போகிறதுனால தான் இந்த குடும்ப வாழ்க்கை இதுவரை ஜெயித்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குது. அதை நம்ம ஏற்றுத்தான் ஆகணுங்க. ஏன், என்னுடைய நண்பரை நான் சந்தித்தேன். அவர் ஒன்று சொன்னார், நான் வீட்டில் அவ கூட பேசி 4 வருஷம் ஆச்சுன்னாரு. கல்யாணமாகி 13 வருஷத்தில் இந்த 4 வருஷமாக நான் என் மனைவி கூட பேசுறதில்லை, பேசாமையே வாழ்க்கை போகுதுன்னாரு. நான் கேட்டேன், அது எப்படி தம்பி பேசாமையே வாழ்க்கை போகும்? ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லணும், கேட்கணும், எப்படின்னு. அதுக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பிள்ளைகிட்ட சொன்னால் அதுக்கு போய் சொல்லு. நேற்றும் கூட பாரு, காஃபி கொடுத்து விட்டா, கல்நீர் தண்ணியாட்டு இருந்துச்சு. நான் குடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், பாப்பா இந்த காப்பியை எந்த நாய் குடிக்குன்னு போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுன்னேன். உடனே அந்த அம்மா பதில் சொல்லுச்சு, 13 வருஷம் எந்த நாய் குடிச்சதோ அந்த நாயவே குடிக்க சொல்லுவோம் அப்படின்னுச்சுன்னா. இதாவது பரவாயில்லைங்க. இன்னும் சில குடும்பங்களில் பேச்சுவார்த்தையே கிடையாது. இங்கேயாவது பிள்ளைக்கு மூலம் பேசிக்கிறாங்க, அங்கே அந்த பேச்சுமே இல்லை, எல்லாம் பேப்பரில் எழுதிடுறது. ஒரு நாள் அந்த கணவன் ஏதோ வெளியூர் போகணும், காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிடணுங்கிறக்காக ஒரு கடிதம் எழுதி மனைவி பார்வையில் படுற மாதிரி வச்சுட்டு படுத்துட்டார். காலை 4 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு படுத்துட்டார். 6 மணி ஆகியும் அந்த அம்மா எழுப்பலை.
மனுஷன் எந்திரிச்சாரு, பதறி போய் கோபம் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இவரையே இவர் திட்டாரு. கத்துன்னு கத்தி இவரையே திட்டாரு. பொறுமை இழந்து அந்த அம்மா வந்துச்சு, அந்த சீட்டை எடுத்து இப்படி நீட்டுச்சு. அதில் அந்த அம்மா எழுதி வச்சிருக்குது, மணி 4 ஆயிடுச்சு, எந்திரிங்கோன்னு எழுதி வச்சிருக்குது. ஆக சிற்சில மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கூட்டு குடும்பங்களெல்லாம் சிதைஞ்சு எல்லாம் தனி குடித்தனமாக மாறிடுச்சு. இதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய பெருவாரியான குற்றச்சாட்டாக இருக்கலாம். உங்கள் 3 பேருக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு தனி குடித்தனம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா, அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்கன்னா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைஞ்சு வந்தோம் ஒன்றுக்கொன்றானேன்னு பாடிட்டு 4 பேர் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரே ஒரு தொழில் தாங்க, விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தில் வர்ற வருமானத்தை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குதுன்னா, படிப்பு வேற, வேலை வேற, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வு. அன்னைக்கெல்லாம் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வேற வழியே இல்லையேன்னு அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை அன்னைக்கு இருந்தது. இப்போ வேறு வேறு திசையில் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. நல்ல சம்பளம் வாங்குற பையனுக்கு நல்ல பெரிய இடத்துல நிறைய நகை போட்டு கட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பெண்கள் படிக்கல, வேலைக்கு போகல, வீட்டில் இருந்தாங்க. அதனால் 4 இடத்துக்கு போகிற ஆண்கள் வந்து நல்லது கெட்டதை உணர்ந்துட்டு வந்து சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது பொருந்தி வருங்களா? பெண்ணும் படிச்சிருக்கிறா, பட்டம் வாங்கியிருக்கிறா, ஆண்களை விட ஒரு படி உயர்வாகவே சம்பாதிக்கிறா. அப்படி இருக்கிற ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, தன்னோட கருத்துக்களையும் இந்த குடும்பத்தில் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னொன்று அவங்க செய்கிற குற்றம் என்ன தெரியுங்களா? ஏன் தேவையில்லைங்க, இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்பில் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். படிக்க வைக்கிறோமா, நாளைக்கு அவன் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்து தன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? என்னால் முடியாததை என் பிள்ளை செய்யணும். அது எல்கேஜி முதல் நாள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கு. இப்போ இன்னொன்று, அவங்கள வந்து ஒப்பிடாதீங்க தயவு செய்து மற்றவங்களோட. இன்னைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பே 98 வாங்கினாலும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லைங்க. 98 வாங்கினா நம்மளாம் எவ்வளோ பரவாசப்படும், ஆஹா 98ன்னு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா ஒரு நிமிஷம் நிஜமா 98 எப்பாவது வாங்கியிருக்கீங்க? இல்லைங்க, சத்தியமா நான் வாங்கலைங்க. பொய் சொல்லக்கூடாது. என்னோட மேடையில் யார் பொய் சொல்றது நான் அனுமதிக்க மாட்டேன். 35 தான் நானெல்லாம் வாங்கினேன். அப்படி உண்மையை சொல்லு. நான் ஒரு காலகட்டங்களில் நானெல்லாம் ஃபெயில் ஆவேன்னு தான் எங்கள் அம்மாலாம் நினச்சாங்க. ஆனால் ஏதோ 35 அந்த மகராசி யாரும் தெரியல, எதுக்கு வந்து மறுபடியும் உயர வாங்குவான்னு ஏதோ போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு 98 வாங்கின உடனே அதை கண்டு சந்தோஷப்படுறது இல்லை. 2 மார்க் எங்கே விட்ட, 2 மார்க் எங்கே விட்ட. இந்த எதிர்பார்ப்புகள் பிள்ளைகளுடைய அந்த சூழலை எப்படி மாற்றி இருக்குது. அப்போ அவனுடைய மனநிலை மாறுதா இல்லையா? நான் இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சிடறேங்க நடுவர் அவர்களே. ஒரு பொண்ணு, அதாவது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பேட்டி கொடுத்தா. அது உண்மையிலே நீங்கள் எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எய்ட்ஸ்னா என்னன்னு வீட்டில் கேட்டச்சு, வயசுக்கு மீறின பேச்சு பேசாத கம்முன்னு இருன்னாங்க. கல்லூரி போய் எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன், ஆசிரியர்கள் அதை சொல்லித்தரல. ஆனால் எய்ட்ஸ்னா என்னங்கிறது எனக்கு எய்ட்ஸ் வந்த பிறகு தாங்க நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு பெண் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறான்னு சொன்னால், அப்போ அது என்னங்கிறத சொல்லித்தரும் பொழுது தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நேர் வழியில் கொண்டு போக முடியும். ஒரு காலகட்டங்களில் ஆண்கள் இரவு நைட் டியூட்டி பார்ப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, படுத்து தூங்குவாங்க. பெண்கள் எல்லாம் செஞ்சுட்டு வெந்தண்ணி போட்டு அவங்கள எழுப்பி விடுவாங்க. இன்னைக்கு பெண்களும் இரவு டியூட்டிக்கு போகிறாங்க. ஏன் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ஒரு வெந்தண்ணி போட்டு ஏன் அந்த பெண்ணை எழுப்பி விட்டால் என்ன தப்பு? இல்லை இந்த மாற்றம் வந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அந்த காலத்திலே என்று பழமையை பேசாதீர்கள். மாற்றங்கள் கட்டாயம் தேவை என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பங்களிலே அமைப்பு முறையிலே மாற்றம் கண்டிப்பாக தேவை என்பதை அழகாக எடுத்துரைத்தார். அதெல்லாம் ஒரு மாற்றமும் தேவையில்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக நம்முடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார். உலகமெங்கும் இதனை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய
தலைமையிலே நடக்கிற பட்டிமன்றத்திலே பொய்யே கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று உத்தமசீலராக உட்கார்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் எங்கள் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, நான் சொல்ல போகிறதெல்லாம் உண்மை 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 உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இப்படி கூடி வாழ்ந்த முறைகளில் பிரச்சனைகள் வரும்போது தான் திருமணம் என்கிற முறையை மூத்தோர்களெல்லாம் உருவாக்கினார்கள். ஐயர்கள் என்றால், ஐயன் என்றால் மூத்தோர்னு அர்த்தம். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. திருமணம் என்கிற முறையை அப்போது தான் உருவாக்கினான். அப்படி உருவாக்கப்பட்டதம்மா இது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. காலம் என்பது காலம் வளர 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 ஒவ்வொரு முறையும் தகவமைத்து கொண்டே செல்லும். இன்னைக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் கடையை இழுத்து மூடிக்கிட்டு இருக்கான். மூடிட்டு குடும்ப முறைக்கு வாங்கடா, எல்லாரும் வீட்டில் உட்காந்து வேலை பாருங்கடான்னு சொல்கிறான். எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இந்த குடும்பத்தினுடைய தேவையை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொண்டு வந்து வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சால் ப்ரொடக்டிவிட்டி அருமையாக இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், தகவமைச்சிருக்கிறான் நவீன யுகத்திற்கு ஏற்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது வளர்ச்சி என்பது நிச்சயமாக அதை ஆதரிக்கத்தான் வேணும். ஒரு கோழி என்ன பண்ணும், குஞ்சு பொரிக்கும். அப்படியே 2 கையை தூக்கிட்டு 2 ரெக்கையை அப்படி தூக்கிட்டு அந்த குஞ்சுகளெல்லாம் அப்படியே போகும் அப்படியே போகும் அப்படியே போகும். இற பறக்க கற்றுக் கொடுக்கும், பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு 10 நாள் பார்க்கும் அந்த கோழி. குஞ்சுகளுக்கு பழக்கம் வந்துருச்சா, பழகிருச்சா, பறக்க தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒத்த காலை தூக்கி ஓடி போய் பொழைச்சிக்கன்னு விரட்டி விட்டுரும், கூட வச்சுக்காது. இதுதான் வெளிநாட்டிலையும் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு. 10ஆப்பு 12ஆப்பு வரைக்கும் கூட வச்சுருப்பான். அதுக்கப்புறம் பிள்ளைகளை பூரா விரட்டி விட்டு நீயா போய் வேலை பார்த்து படித்து கல்யாணம் பண்ணி பொழைச்சிக்கடா அப்படின்னு விரட்டி விட்டுருவான். நம்ம குடும்பம் அப்படி இல்லை. 80 வயசு ஆனாலும் அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 80க்கு 80 திருக்கடையூரில் பேரம்பேத்திகள்லாம் சேர்ந்து உட்காந்து கல்யாணம். தாத்தாவுக்கு 80ன்னு சொல்லி, தாத்தா பாட்டியை கொஞ்சம் சிரி அப்படின்னு சொல்லி இந்த பேரம்பேத்திகள்லாம் ரசிக்கிற ரசனை இருக்குல்ல. நடுவர் அவர்களே, சமீபத்தில் என் பொண்ணு வந்து பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா. அங்கே ஒரு குடும்ப அமைப்பை பார்த்தேன். கூட்டு குடும்பம்லாம் செதைஞ்சு போச்சேன்னு வருத்தமே படாதீங்க, பிரமாதமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா. ஒரு பையன் வர, அவங்களுக்கு ஒரு 5 வயசில் ஒரு பையன், 3 பேர் அங்கே குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து மதுரைக்காரரு, அவருக்கு அவங்க மனைவி அங்கே மதுரை. அவங்க 2 சம்பந்திகளும் ரிட்டையர் ஆனோடனே என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வீடுகளை பூரா வாடகைக்கு விட்டு மொத்தமாக கிளம்பி பெங்களூருக்கு வந்து தன்னுடைய மகனும் மகளும் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அங்கேயே பக்கத்தில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு புதுவிதமான கூட்டு குடும்ப வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவான கிச்சன், ஸ்விக்கி இருக்குது. சாயந்தரம் ஒன்று சேர்ந்து என்ன சாப்பிட்லாம் முடிவு பண்ணிவிட்டு மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டு பேரனையும் பேத்தியும் கொஞ்சம் மகிழ்கிற புதுமையான வழக்கத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இதெல்லாம் வரவேற்கணும். இது வளர்ச்சி முறை, மாற்றம்லாம் இல்லை. அதனால் இப்போ என்ன நினைக்கிறோம், இப்போ நவீன உலகத்துக்கு ஏற்றாப்புல மாறுவோம். இப்போ எல்லாம் எதுக்கோ குரூப் வைக்கிறோம். வாட்ஸ்அப் இன்னையிலேருந்து தொடங்குவோம். ஸ்விக்கி குடும்பம்னு தொடங்குவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினர்கள், மோகனசுந்தரம் குடும்பம் தொடங்கட்டும், சாந்தா அம்மா குடும்பம் தொடங்கட்டும், சுந்தரம் குடும்பம்னு தொடங்கட்டும். எல்லாம் அவங்க உங்கள் குடும்பத்தில் தொடங்குங்க. எல்லாம் ஒரு 250 பேர் பேரன் பேத்தி எல்லாரும் ஒன்றா சேரட்டும். அன்னன்னைக்கு குரூப்பில் போடுங்க. மார்கழி மாதம் காலையில் போடுற கோலம் முதற்கொண்டு மாலை நேரத்தில் அமெரிக்காவில் சாப்பிட்ற பீஸா வரைக்கும் எல்லா புகைப்படத்தையும் பகிர்ந்து கொள்வோம். அப்படி ஒன்று சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, நவீனத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளுகிற ஒரு வளர்ச்சி முறை இருந்தால் போதும். சமூகத்தில் வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஞானிகள் இருக்காங்க, துறவிகள் இருக்காங்க, பெரிய ஞானவான்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க, பெரிய தலைவர்கள் இருக்காங்க. வழிகாட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கலாம். வாழ்ந்து காட்டுவதற்கு குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர வேற யாரும் இருக்கவே முடியாது. தாத்தா மாதிரி வாழு, உன் பாட்டி மாதிரி வாழு, உங்கள் மாமா மாதிரி வாழு, உங்கள் அத்தை மாதிரி வாழு, உன் சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரின்னு கூட இருக்கிறவனை வாழ்ந்து காட்டுவதற்கு இங்கே தான் இருக்கிறது. அந்த குடும்ப அமைப்பு என்பது அசைக்க முடியாத அமைப்பு. அதில் அசைச்சு பார்க்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது தேவையில்லை. நவீனத்திற்கேற்ற வளர்ச்சி முறை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அடிப்படையை அசைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நுட்பமான முறையில் அவர் வழக்கை சந்தித்தார். மாற்றம் என்பது வேறு, வளர்ச்சி என்பது வேறு. அதனுடைய பேச்சின் சாரம். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவது வளர்ச்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய வீழ்ச்சியும் ஒரு மாற்றம் தானே, உடைபட்டு போவதும் ஒரு மாற்றம் தானே. எனவே வளர்ச்சியை நாங்கள் எதிர்க்கவில்லை,
ஆனால் மாற்றம் என்ற பெயரிலே தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களது அணுகுமுறை என்று ரொம்ப நுட்பமாக இந்த தலைப்பை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான அடையாளம் விளக்கினார். அப்புறம் அந்த பெங்களூரில் ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றி சொன்னார். எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. நான் கூட ஃபோனில் தேடிக்கிட்டு இருந்தேன். தப்பாக நினைக்காதீங்க, பேசும்போது ஃபோன் பார்க்குற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். நான் சொன்னால் நீங்கள் யாரும் மயக்கம் போட்டு விடக்கூடாது. ஒருவருக்கு 47 பொண்டாட்டி. ஆர்வமாக கேட்குறாரு பாருங்க. 47 மனைவியும் ஒரே வீட்டில் இருக்காங்க. 47 மனைவி, 147 குழந்தை, எல்லா ஏஜ்லையும் இருக்காங்க எல்லாரும். அவர் பெரும் பணக்காரர். அவர் பாட்டுக்கு ஸ்கூல் மாதிரி கட்டியிருக்கிறார் பில்டிங். அவர் வீடுங்கிறத ஸ்கூல் மாதிரி கட்டியிருக்கிறார். அவரை மட்டுமே கவனிக்கிறதுக்கு 7 இளம் மனைவிகள். அப்படியே ஆண்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்கல்ல. அவர் 7 இளம் மனைவிகள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வீடே ஸ்கூல் மாதிரி. காலையில் அந்த யங் லேடிஸ்லாம் யோகா பண்ணணும். அதாவது கரெக்டாக பேர் சொல்லணுமே தான் நான் ஃபோனில் தேடி பார்த்தேன். அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படி ஒரு மனுஷன் 37 மனைவி அப்படின்னா 47 நாள். ஐயோவா, எதுக்கு சொல்கிறேன், அந்த கூட்டு குடும்பத்தோட கம்பேர் பண்ணால் நீங்கள் சொல்கிற கூட்டு குடும்பம் பெரிய விஷயம் இல்லை. அது பெரிய கூட்டு குடும்பம். ரொம்ப அருமையாக பேசினார். இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக, மாற்றங்கள் தேவை என்பதை எடுத்துரைப்பதற்காக ஒரு கல்லூரியின் முதல்வர், மிகச்சிறந்த பேச்சாளர், பட்டிமண்டபம் பல கண்டவர், அருமை சகோதரியார் வேதன் ஆகியவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார். உலகெங்கிலும் இருக்கிற ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களுக்கு அன்பான பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. ஆனால் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போனார். அப்பெல்லாம் வந்து சொன்னார், நாங்கள்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தோன்னு. எங்கள் அப்பாலாம் அப்பெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற புருஷன்லாம் பொண்டாட்டிக்கு தோசை சுட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை முறை மாற்றம் தேவைதானங்க நாங்கள் சொல்கிறோம். புட்டு கொடுத்து வாழ்றான்னு சொல்லக்கூடாதா? புட்டு கொடுத்துன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் நடுவர்களே. தோசைன்னா சட்டுன்னு சுட்டு கொடுத்து வாழ்ந்துடலாம். அதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய விஷயங்க. ஒரு காலகட்டத்திலாம் சமைக்கிற விஷயம்லாம் லேடிஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க ஐயா, நல்லா சமைப்பேன். நான் என்ன கேட்குறேன், நாங்களும் வேலைக்கு போகிறோம், கணவன்மார்களும் வேலைக்கு போகிறோங்க. ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றோம், ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் புக் பண்ணி சாப்பிட்றோம். இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குடும்ப அமைப்பில் என்ன சொல்லுவாங்க, ரத்த தானம் பண்ணால் சொத்தே போயிடும்னு சொல்லுவாங்களா இல்லைங்களாங்க? ஆனால் இன்னைக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை ரிமைண்டர் வச்சு ரத்த தானம் செஞ்சு பல உயிர்களை காப்பாற்றுகிற குடும்ப அமைப்புகள் இன்னைக்கு தேவைங்க. ஒரு காலகட்டத்திலலாம் போயிட்டு பெரியவங்க போயிட்டு இல்லை யாராச்சும் போயிட்டு ஒரு முடிவு கேட்கணும்னு சொன்னால் அம்மா என்ன பண்ணோம், அந்த காலத்தில் முந்தானியை போத்திக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் ஓரமாக நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போ போய் பாருங்களேன், என்னப்பா இதுக்கு என்ன முடிவு, என்ன 15,000 என்ன கடன் கொடுக்குறியா இல்லையா, இருப்பா வீட்டில் கேட்டு சொல்றாங்களா இல்லைங்களா நடுவர் அவர்களே? இந்த குடும்ப அமைப்புகள் தனி ஒருவராக முடிவெடுக்க கூடாது. குடும்பத்திலே நானும் ஒரு அங்கம் என்பதை அழகாக எடுத்து சொன்னதுதான் இந்த குடும்ப அமைப்பு தேவைன்னு நாங்க பேசுறோம்லங்க. யோசித்து பாருங்க, வாடி வாசல்ல காளையை அடக்குனது ஆண்கள்னு சொன்னீங்களேங்க. இன்னைக்கு வாடி வாசல்ல ஒரு பெண் ஓடி வந்து காளையை அடக்குகிறாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்ப அமைப்பு மாற்றம் நமக்கு தேவையா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சாமா? இல்ல, ஆக போதுங்க ஐயா. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. கரண்டி எடுத்த கையிலே கத்தியை வைத்துக்கொண்டு இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு ஒரே ஒரு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வீதிக்கு வீதி முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேவை மாற்றம் இல்லைங்களாங்க? ஒரே விஷயங்க, எத்தனை பேர் மதிக்கிற மாதிரி நாம வாழ்ந்தது தான் அந்த காலத்தினுடைய குடும்ப அமைப்புங்க. எத்தனை பேருடைய மனதிலே வாழ்ந்தோம் என்பதுதான் இந்த குடும்ப அமைப்புகள் நமக்கு மாற்றி தருதுன்னு சொன்னா அதை நம்ம தாராளமா ஏத்துக்கணும் நடுவர் அவர்களே. பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போங்கயா, அதை விட்டுட்டு ஆட தெரியுமா,
அடுத்து நீ என்ன டான்ஸ் கிளாஸை வச்சு நடத்த போற? பாட தெரியுமா? பாட்டு கச்சேரியை வச்சு நடத்த போற? அதெல்லாம் கிடையாது. பெண்கள் பொறுப்பாக இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாளா என்பதை இந்த உலகத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் எடுத்து சொன்ன குடும்ப அமைப்பு இப்பொழுது தேவை என்பதை நான் நிறைவாக சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நல்ல மாற்றங்களை அவங்க எடுத்துரைத்தார்கள். வாடி வாசல்ல ஒரு பெண் வந்து காளமாட்டை அடக்குனாங்க. எல்லா பொண்ணுமே வாடி வாசல்லேருந்து தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு? அப்படி இல்லை, பெண்ணுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஆற்றல் பெருகி இருக்கு. முன்னெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுறதுனாலே பெரிய விஷயம். பிளேன் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, ரயில் ஓட்டுறாங்க. எவ்வளவு கடுமையான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கையாளுகிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் பெண்ணுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த பழா போன ஆம்பளையோடையே குடுத்தம் நடத்துகிறாங்களே, அவங்களால இந்த கஷ்டத்தில் சமாளிக்க முடியாதா? தாராளமாக முடியும். பெண்ணுக்கு இருக்கிற அந்த பெரும் சக்தி, அதையெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தார்கள். இந்த மாற்றங்கள்லாம் தேவையில்லை, நம்ம பழைய வாழ்க்கையே எவ்வளவோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத மென்மையாக எடுத்துரைப்பதற்கு நம்முடைய சுசித்ரா அரவிந்த் அவர்கள் வருகிறார்கள். பாருங்கள். அனைவருக்கும் இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து கொண்டு, மேடையில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியோருக்கும், இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், உலகெங்கும் வாழும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அந்த காலம் அப்படின்னு பேசுவதை விட ஒரு சில விஷயங்கள், அவர் ஐயா சொன்னது போல மாற்றங்கள் என்பது மாறாதது. சில விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த மாற்றமானது வளர்ச்சியாக இருந்தால் அது நல்லது. அவர்கள் சொன்னார்கள், முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவை பற்றி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பல பேர் அப்படி இருக்காங்கன்னு. ஆனால் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மா மரபுகளை மீறவில்லை. மாற்றம் என்பதற்காக மரபை தாண்டி செல்வது நல்ல விதமான மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி மாற்றங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். துணைவேந்தரை கைது பண்ண போறாங்க. அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்ப்பது குடும்பத்தை தான். அப்படி பார்க்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாமே அந்த குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகின்றது. அன்பு, அறம், உழைப்பு, படிப்பு, பண்பு, பரிவு, கணக்கு, சிக்கனம், மரியாதை, இப்படி எல்லாவற்றையும் ஒரு குடும்பம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதற்கு பின்னர் பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தை செல்கின்றது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இதை பள்ளிக்கூடங்களும் சரியா சொல்லி கொடுக்குதான்னு தெரியல, வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் சரியாக சொல்லி கொடுக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஏன்னா குழந்தை பெற்றோர்களை பார்க்கணும் இல்லையா? பிறந்த உடனே அந்த குழந்தை பெற்றோரையே பார்க்க முடியல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. யாரோ, அதுக்கு பேர் இருக்கு, பேபி சிட்டர் அப்படின்னு பேர். பேபி சிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம குழந்தையை எப்படி பாசமாக பார்த்துக்க முடியும்? நம்ம பார்த்துக்கிற மாதிரி அவங்களால பார்த்துக்க முடியுமா? அந்த மாதிரி மாற்றங்கள் அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். இன்னும் சொல்ல போனா, ஒரு காலத்துல ஸ்கூல் எப்படி பார்ப்பாங்க? வீட்டு பக்கத்துல எந்த ஸ்கூல் இருக்கோ அங்க கொண்டு போய் குழந்தைய சேர்ப்பாங்க. இப்போ ஸ்கூல் எங்க இருக்கோ அங்க வீடையே மாத்திடுறாங்க. அந்த ஸ்கூல் அட்மிஷனுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்க தயாராக இருக்கின்றார்கள். 2 விஷயம், பணத்தோட வேல்யூவும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, படிப்போட வேல்யூவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கேட்பதற்கு முன்னாடியே பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றார்கள். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பெறும் பொழுது அதனுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு புரியும். ஆனால் கேட்பதற்கு முன்னாடியே கிடைக்கும் பொழுது அது ரொம்ப எளிமை இல்லையா? அதனால அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி மாற்றமானது எதுவாக இருந்தாலும் என்ன, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தை விதையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகின்றது. அதோடு எது வேணும்னாலும் அடம் பிடிச்சா கிடைக்கும்ங்கிற ஒரு எண்ணம். எங்க வீட்டிலலாம் நான் குழந்தையா இருக்கும் பொழுது அடம் பிடிச்சேன்னா அழுன்னு விட்டுடுவாங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் அழு, கேட்டது அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஐட்டம் தப்பி தவறி வாங்கி கொடுக்கணும்னா 10 தரம் மினிமம் அதை கேட்டிருக்கணும். 10 தரம் கேட்டு அது அவசியமாக இருந்தால் மட்டுமே வாங்கி தருவார்களே வழிய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்குன்னு வாங்கி தர மாட்டாங்க. என் குழந்தை வேதனைப்படுது, பக்கத்து வீடு அவன்கிட்ட சைக்கிள் இருக்கு, என்கிட்ட இல்லைன்னா என் வருமானம் இவ்வளவு தாண்டி, முடிஞ்சா வாடகை சைக்கிள் வச்சுட்டு போயிட்டு வா, ஒரு நாளைக்கு 1 ரூபா தரேன் வாடகை, அந்த சைக்கிள் எடுத்துட்டு உனக்கு ரவுண்ட் அடிக்கணும்னா அடி, அவ்வளவுதான். ஆனா இன்று அப்படி இல்லையே.
பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து கடன் வாங்கியாவது குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அளவுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உறவுகள் அப்படிங்கிறதே இப்ப என்னன்னு தெரியல பாதி பேருக்கு. ஏன்னா எல்லாரையும் எப்படி கூப்பிடுறாங்க? அத்தையா, மாமாவா, அண்ணாவா, ஒன்னு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியது, வயசு வித்தியாசம் பார்க்காம கணவரை உள்பட பெயர் சொல்லி கூப்பிடுவது இல்லையா? ஒரே வார்த்தை தான், ஆன்டி, அங்கிள். போற போக்க பார்த்தா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய லிவிங் டுகெதர்ங்கிற ஒரு பெரும் மாற்றத்தை பார்க்கும் பொழுது அம்மா அப்பாங்கிற உறவே இருக்குமான்னு தெரியல. கூட்டு குடும்பம் அப்படிங்கறத பத்தி பேசல, தனி குடுத்தனம் அப்படிங்கறது அவரவருடைய சௌகரியத்திற்காக அவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த தனி குடுத்தனத்தையும் தாண்டி குழந்தைகளே வேண்டுமா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைய பெற்றோர்கள், இன்றைய நவீன காலத்துல திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நினைக்கின்றார்கள். ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்தா எனக்கு குழந்தை இருந்தா சௌரியமா இருக்கு, இல்லைன்னா என்னால செலவுகளை மேனேஜ் பண்ண முடியாது. ஆனா பழைய காலத்துல விளையாட்டா வீட்டுல அத்தனை குழந்தைங்க இருக்கும், அவ்வளவு குழந்தை. பாட்டே இருக்கு, ரொம்ப அழகாக பாடும் பொழுதே, மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு தாய் பாரமா அப்படின்னு அந்த பாட்டே நமக்கு சொல்கின்றது. மண்ணுக்கு இந்த மரம் பாரமா. ஆனா இன்னைக்கு குழந்தைகளை ஒரு பொறுப்பாகவும் பாரமாகவும் பல பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். அது மாதிரி ஒரு மாற்றம் நிச்சயம் ஆரோக்கியமானது கிடையவே கிடையாது. அதுபோல அண்ணா தங்கை உறவு, அக்கா தம்பிங்கிற உறவெல்லாம் எவ்வளவு அழகானது. எத்தனையோ வீட்டுல அண்ணாவும் அக்காவும் பொறுப்பெடுத்து கொண்டு அந்த வீட்டை, அந்த வீட்டில் இருப்பவர்களை கரை சேர்த்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வீட்டுல அம்மாவுக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது, அப்பாவுக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அப்பா அம்மாங்கிற 2 ஸ்தானத்தையும் அண்ணன் எடுத்துக்கொள்வான் அந்த வீட்டுல. அந்த பாட்டை நம்ம யாரும் மறக்கவே முடியாது இல்லையா? சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அவர் அண்ணாங்கிறவர் இன்னைக்கு காலத்துல நிறைய இடங்கள்ல கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள் மனசுக்கு வேதனை தருகின்றது. அவதான் சம்பாதிக்கிறாளே, அவ கல்யாணத்துக்கு அவளே சேர்த்தா என்ன? அவ சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அவ கல்யாணம் பண்ணிக்கட்டுமே, நான் எதுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்கிற அண்ணன்மார்கள் இன்று வந்தாச்சு. அதே போல மாறி இருக்கு என்றெல்லாம் சொல்கின்றார்கள். பட் அந்த அளவுக்குலாம் எதுவும் மாறலங்கிறது உண்மை. நல்ல விதமான வளர்ச்சிகள் சிலது இருக்கின்றது. ஆனால் அடிப்படையான மரபை மறக்க கூடாது என்பதைத்தான் இங்கு சொல்கின்றோம். ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அழகு. சாந்தாமணி அம்மா பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் பேப்பர்ல எழுதி வச்சு பேசிக்கிறாங்க, 2 கணவன் மனைவி சண்டை போட்டு பேப்பர். நான் என்ன சொல்றேன், அந்த காலத்தினுடைய ஒரு அழகு எப்படி இருந்தது? பேப்பர்ல எழுதி வச்சாவது குடும்பம் நடத்திலாங்களே வழியே டிவோர்ஸ் பேப்பரை நீட்டிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னைக்கு எத்தனை விவாகரத்து, பெரிய சண்டையா இருக்கும், அவ்வளவு பெரிய சண்டையா இருக்கும். ஆனா அந்த காதலும் அன்பும் அதை தாண்டி அவர்கள் சமாதானமாகி வாழ்க்கை நடத்தினார்கள். ஆனா இன்னைக்கு சின்ன சண்டை வந்தா விவாகரத்துன்னு போய் நிக்கிறாங்களே, இது நல்ல விதமான மாற்றமா? ஒரு வார்த்தையை சொல்றது உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்துமென்ன, வேறென நீ இருந்தாய் அதனால் வீழ்ந்து விடாதிருந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு என்ன, வேறென நீ இருந்தாயெல்லாம் சரி, நீ இல்லைன்னா வேறு என்னன்னு நான் தேடிட்டு போயிடுவேன், எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருக்கே. வேறு என்பது போய் வேறு வேறு என்று ஆகிவிட்டது இன்றைய காலத்துல. அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அந்த மாற்றம் சரியா அப்படின்னு தெரியல. கடைசியா இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். வெக்கேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விடுமுறை காலத்துல நம்ம முன்னாடியெல்லாம் எங்க போவோம்? ஸ்கூல் லீவு விட்டா அத்தை வீடு, மாமா வீடு, இப்படித்தான் நம்ம போறது வழக்கம். ஆனா இன்னைக்கு வெக்கேஷன் எப்படி இருக்கு? சுவிட்சர்லாந்து போறேன், சிங்கப்பூர் போறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு பல இடங்களுக்கு போகின்றார்களே. இவர்களுக்கெல்லாம் அந்த அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் கிடைக்கக்கூடிய சுகம் எப்பேற்பட்டதுன்னு தெரியல. அதுதான் உண்மை. எல்லாம் நம்ம சக வயசு இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க, ஒன்னா உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்டு அந்த ஒரு அனுபவம் இருக்கே, அந்த ஒரு ஆனந்தத்தை எந்த சுவிட்சர்லாண்டும் எந்த சிங்கப்பூரும் நமக்கு கொடுக்க முடியாது.
அந்த மாதிரி அழகான விஷயங்களை எல்லாம் மாற்றம் என்ற பெயரில் சிதைத்து விடாமல், அடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதினால் மாற்றங்கள் தேவையில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் அவங்க ஒரு பெருவாரியாக தன்னை பாடகர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ சிறந்த பேச்சாளர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த வேகம் அவங்களுக்குள்ளே தெரியுது. ரொம்ப அழகான சில விஷயம் சொன்னாங்க. குழந்தைய ஒரு பெரிய பாரமாக நினச்சதில்லை. நினச்சிருந்தா 12 பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டு சைக்கிளுக்கு ஆசைப்பட்டா நீ வேணா சைக்கிள் ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறது, அடுத்த ஒரு குழந்தைய பார்த்து நாம் பொறாமப்படுறதுங்கிற அந்த குணமெல்லாம் இல்லை. நீ வேணா நம்ம ஏழ்மைக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கோ. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று படித்தேன். நம்ம மகனை விட அடுத்த மகன் மார்க் வாங்கினான்னு ஒரு அம்மா கொன்னுடுச்சு. இந்த மாதிரியான மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அவர்கள் படம் பிடித்தும் காட்டினார்கள், பாடியும் காட்டினார்கள். அவருடைய திறமைக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. இப்போ நம்முடைய புரட்சி புயல் பர்வீன் சுல்தானா அவர்கள் மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்காக வருகிறார். உலகெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜி தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அதைத்தான் ஆவுடையப்பன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். குடும்பம் என்பது புருஷன் பொண்டாட்டி மட்டும் கிடையாது, அது ஒரு நிறுவனம் என்று சொன்னார். நான் ஒன்று கேட்குறேன், குடும்பம் என்கின்ற கட்டமைப்பிலே அந்த கட்டமைப்பு சிதைந்து பலகாலம் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் இங்கே பழைய மரபுகளையும் புதிய சிந்தனைகளையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே பல பெரும் மாற்றங்களை குடும்ப அமைப்புகள் கண்டுகொண்டே இருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார், எதை ஒரு சமூகத்தில் ஒழிக்க முடியாதோ அதை முறைப்படுத்துங்கள், அப்பொழுதுதான் மனித இனம் காப்பாற்றப்படும் என்று சொல்லுவார். இன்னைக்கு கட்டமைப்புகள் எப்படி சிதைந்து கொண்டு இருக்கின்றன நான் சொல்றேன். ஐயா சொன்னீங்க இல்லையா, தமிழர் மரபுபடி திருமணம்ங்கிற ஒரு சடங்கே இல்லையா நமக்கு. எப்ப சடங்கு வந்ததுன்னு தொல்காப்பியர் சொன்னதாக அவர் சொன்னார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப சொன்னீங்களா இல்லையா? எப்பொழுது இந்த சமூகத்தில் ஒரு ஆண் பெண்ணிடமும் பெண் ஆணிடமும் பொய் சொல்ல தொடங்கினார்களோ, இந்த சமூகம் அவர்களுக்கு எதிராக என்றைக்கு வலு செய்ய ஆரம்பித்ததோ அப்பொழுது பெரியவர்கள் பிடிச்சு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். குடும்பம் என்ற அமைப்பு வந்ததே பொய்யையும் வலுவையும் போக்குவதற்காகத்தான் என்று தமிழ் மரபு சொல்லுகிறது. இன்னைக்கு சூழல் என்ன? தங்கை சுசித்ரா சொல்கிறார், குழந்தைய பாரமா நினைச்சதில்லையே, ஏன்னா குழந்தை பாரமா இருந்ததில்லை. இன்னைக்கு குழந்தைகள் பாரமாகிவிட்டன. 5 குழந்தைங்க. என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்னோட சேர்த்து 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, நான் 5 பேர். எப்படி வறுமையான சூழ்நிலையில் எப்படி அவர்களால் முடிந்த காலம் ஒன்று உண்டு. இன்றிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிந்ததம்மா, இன்றைக்கு முடியாது. ஒத்த பிள்ளையா அவங்க என்ன பேசுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அத்தை வீட்டுக்கு போற மாதிரி வருமா? நான் ஒன்று கேட்குறேன், எல்லா வீட்லேயும் இப்போ ஒத்த புள்ள, இன்னொரு ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, சித்தப்பா கிடையாது, யாரும் கிடையாது. குடும்ப அமைப்பு சிதைஞ்சிருச்சா? தாத்தா பாட்டி கூட ஸ்கைப்ல தான் பேசிக்கிறாங்க, சேர்ந்து இல்லை. திருமணத்தையே தள்ளி போடுறாங்க. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். குடும்ப அமைப்புன்னு கேட்டா, நமக்கு பிறந்தது, நம்மளை பெத்தது. இன்னொரு விஷயத்தை கேட்குறேன், வெறும் ஆம்பளை பொம்பளை பற்றி மட்டும் பேசுறீங்களே, 3வது பாலினம்னு ஒருத்தங்களை சொல்கிறோமே நாம, அவங்க 3வது பாலினம் இல்லை, கேட்டால் அவங்க தான் முதல் பாலினம்.
ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் திருநங்கைகளாகவும் திருநம்பிகளாகவும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு குடும்ப அமைப்பு இல்லாமல் சிந்தி சிதறி கிடக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவைப்படுகிறது என்று ஓங்கி குரல் உரைத்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இன்றைக்கு. எப்படி நீங்கள் அவங்கள மறுப்பீங்க? ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கு பெரும் மாற்றம் தேவைப்படுகிறது. அவர்களையும் குடும்பத்தில் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டு தந்திருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். சந்திப்பிழை போல சந்ததி பிழை நாங்கள். காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும்பர். ஆமத்தா, சந்திப்பிழை இருந்தா வாத்தியார் திருத்திடலாம், இது சந்ததி பிழையாச்சே, இந்த பிழையை கடவுள் தானே திருத்தணும் என்று கூக்குரலிட்ட காலம் போய் அவர்கள் கையிலே அதிகாரம் பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினராக ஒரு திருநங்கை வந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஒன்று சொல்கிறேன், ஒருத்தன் அம்மா அப்பா பேசிக்கிறான் பையன்கிட்ட, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பையன் சொல்கிறான், அப்பா கேட்டார் முதல் கேள்வி, ஒரே மதமாப்பா? இல்லை. ஒரே ஜாதியா? இல்லை. ஒரே நாட்டை சேர்ந்தவங்களாவது இருக்கிறீங்களா? இல்லை. எதிர்பாலினமாவது இருக்கிறீங்களா? வந்துருச்சா இல்லையா கேள்வி? நீங்க இல்லை இல்லை இல்லைன்னு கண்ணை மூடிக்கொண்டாலும் வாழ்க்கை ஆமாம் என்று சொல்லி நகர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உலகத்திலே ஒரே பாலினத்தவர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சட்டம் வந்திருக்கிறதா இல்லையா? வந்திருக்கிறது என்றால் குடும்ப அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. தேவைப்படவில்லை என்றால் நம்முடைய குடும்ப அமைப்பு காலம் காலமாக சிதைந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போம். இதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தத்தான் வேண்டும் என்று காலம் நமக்கு கட்டாயமாக ஒரு விஷயத்தை சொல்லுது. குடும்பங்களில் நீங்கள் ஆண் இந்த வேலையை செய்வது, பெண் இந்த வேலையை செய்வது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுடைப்பாயிடுச்சா? தாத்தா பாட்டியை கேட்டு செய்ய வேண்டிய, தாத்தாலாம் அவ்வளோ பெரிய ஹீரோ, அப்பாலாம் அவ்வளோ பெரிய ஹீரோ. இப்போ அப்பாவும் தாத்தாவும் பொண்ணும் சேர்ந்து ஐட்டம் சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி ரீல் போடுறாங்க. நான் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன், சரியா தப்பானே நான் பேச வரல. சூழல் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இதை எப்படி கட்டமைக்க போகிறோம் என்று யோசிப்பது நம் ஒவ்வொருவனுடைய கடமை. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். LGBTQ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? இப்போ LGBT அப்படிங்கிறது நீங்க ஏர்போர்ட்ல போனா LGBT, நீங்க ஸ்கூலுக்கு போனா LGBT, உங்களுடைய பெற்றோர் யார் என்பதனை இந்த LGBT வச்சு தான் ஃபில்அப் பண்றாங்க. இப்போ பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அப்படின்றது இல்ல. எல்னா லெஸ்பியன், ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், டீனா டிரான்ஸ்ஜெண்டர், கியூனா கியூர். 5 பேர் வந்திருக்காங்க. பெண்ணும் பெண்ணும், ஆணும் ஆணும், பைசெக்சுவல், ஆணோடும் இருப்பாங்க பெண்ணோடும் இருப்பாங்க. 3ஆம் பாலினம் என்று நாம் சொல்லுகின்றோமே, திருநங்கைகள் திருநம்பிகள், அவர்கள். இந்த 5வது கியூ இருக்கு இல்லையா, அது இன்னும் டிஃபைன் பண்ணலையா. அவங்க ஒரு யானையை பார்த்து, ஒரு காரை பார்த்து, ஒரு சேரை பார்த்து கூட அவங்களுக்கு ஆசை வரலாமா? சமூகம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. நம் சமூகத்தை காப்பாற்றக்கூடிய சில புத்திசாலித்தனமான பெரும் மாற்றங்கள் குடும்ப அமைப்பில் ஏற்படவில்லை என்றால் இன்றைக்கு நாம் 50-60 ஆண்டுகள் பேசிவிட்டு போகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு இந்த அமைப்பை முழுமையாக விட்டு செல்ல முடியாதபடிக்கான சூழல் வரும். அதனால் குடும்ப அமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை தேவையான அளவிற்கு வடிவமைத்து அதை வரவேற்றுக் கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு மிக நெருடலான சிக்கலான உண்மையை மிக நாகரிகமாக இந்த சபையிலே அவர் பதிவு செய்தார். அவர் சகோதரர் கூறிய ஒரு செய்தி, முன்பெல்லாம் உறவு அது படர்ந்து போகிற ஆலமரமாக கருதப்பட்டது, இப்போது அது ஆழ்ந்து போகிற ஒரு ஆணிவேராக மட்டுமே கருதப்படுகிறது என்கிற ஒரு நுட்பமான ஒரு பார்வையினை அவர்கள் முன்வைத்தார்கள். நெருடலான சிக்கலான விஷயங்களை எல்லாம் மிக துணிவாக மேடையில் பதிவு செய்தார்கள். ஆனால் இதெல்லாம் மோகன சுந்தரம் சும்மா விட மாட்டார். அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கலாய்ப்பார். இன்னைக்கு கொடுத்துருக்கிற சில செய்தி இருக்கு பாருங்க, அவருக்கு ரொம்ப வசமான விஷயம். என்ன பாடுபடுத்த போறாரோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஜி தொலைக்காட்சியின்
நேயர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கமும் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும். சாந்தாமணி அக்கா ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அந்த காலத்தில் கணவனை காலை பிடிச்சி எழுப்பணும், இப்பவும் தேவையா அப்படின்னாங்க. நாங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. படுத்துனுக்கிற பையன் காதுகிட்ட வந்து சொல்கிறான், எழுந்துக்கலைன்னா மூஞ்சியில் தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மான்னு. அதுதான் பிரச்சனை. என்னமோ பேசுனாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மணிமகுடமாக எங்கள் சகோதரி பர்வீன் சார் எதிர்கட்சியில் இருந்தாலும் இன்றைக்கி தான் சார் அவங்க எங்கள் கட்சிக்கு பேசுனாங்க. நாங்கள் என்ன சொல்ல வந்தோமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எஸ்பிஜிடி, என் தம்பி சொன்னான், நீளம் அகலம் எல்லாம் ஆக்ஷனோடு சொல்லி முடித்தாங்க. நாங்கள் அதான் சொல்கிறோம், மாறிடுச்சு, அது மாறக்கூடாதுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த வேதநாயகி வந்து பாட்டு பாட சொல்கிறேன், நீ என்ன கச்சேரி வைக்க, அது இல்லைம்மா. ஒரு பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு வீட்டுக்கு போகிற பொண்ணு வெறும் பொண்ணு இல்லை, அது அந்த சந்ததிக்கு வலு கொடுக்குற ஆலமரம். அதனால் அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மாத்திரைன்னு சொன்னாங்க வச்சுக்கங்களேன். இப்போ பையன் தாங்க பொண்ணு பார்க்க போனோம். பையனை பவானி ஜமுகத்தில் உட்கார வச்சு 4 வாட்டி ஊற்று பார்த்துட்டு பையனை ஒரு பாட்டு பாட சொல்லி அவன் கண்ணை மூடின்னு என்ன தவம் செய்தனை யசோதா அவன் தேருமா? இப்போது பெண்கள்லாம் இப்போ ரொம்ப அநியாயத்துக்கு முன்னேறுறாங்க. தப்பா கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க சார். பையனுங்களே நல்லா செட்டில் ஆகிட்டு நான் பண்ணிக்கிறேன்றான். எப்படா விஆர்எஸ் வாங்கும்போதா? கல்யாணத்துக்கு பெண்ணு மணப்பெண்ணு பட்டு புடவையோ சாதாவோ கூரை சேலை கட்டணும், பையன் வேட்டி கட்டணும். ஏன் மாற்று கேஷுவல் ட்ரெஸ்ஸில் கல்யாணம் பண்ணால் என்ன தப்பா? பண்ணு. பொண்ணு லெகின்ஸு, பையன் பர்முடாஸு, ஐயரு லுங்கியோடு வருவார். டாக்டரு அவர் பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ளை வந்து ஜிம்மு வச்சுருக்காரு. மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ்ஸு தெரியுமா? ஆஃப் ட்ராயரும் டிஷர்ட்டுமே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓ, நடந்துருச்சு. நல்ல காலம் அவர் ஜிம்மு வச்சுருந்தாரு, ஆஃப் ட்ராயரு. ஸ்விம்மிங் சாம்பியனாக இருந்தால் என்ன இருக்கும்? என்ன வளர்ச்சி அடைஞ்சாலும் பண்பாடில் மாற்றக்கூடாது, மரபை மாற்றக்கூடாது. மாற்றினா கஷ்டம். கூட்டு குடுத்தனம் இருந்ததுங்க, போச்சு. ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறது எவ்வளோ பலம் தெரியுமா? ஒரு தாத்தா வீட்டில் இருந்தார்னா ஒரு நூல் நிலையம் இருப்பது என்று அர்த்தம். ஒரு பாட்டி இருந்தாக்கா ஒரு வைத்தியசாலை இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் போயாச்சு சார். என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணான் சார். ரொம்ப அமக்களமாக செலவு பண்ணி ரொம்ப மாடிஃபை ஹவுஸ் அது. அப்படி ஏசி பார்க்குறான், அலெக்ஸா ஏசி ஆன் அப்படின்னா ஏசி ஆன் ஆகுது. அலெக்ஸா டிவி ஆன். நான் அப்படி தோலை தொட்டு அம்மா எங்கன்னு, நீ அலெக்ஸாவை விட அம்மா எங்கன்னு. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணன் எங்கன்னு. அவனை நானும் 1 வருஷம் பேசிக்கிறது இல்லைண்ணா. ஏண்டாண்ணே? அம்மாவை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டைண்ணா. நான் சொன்னேன், ஏண்ணே? இல்லை நான் 1 மாதம் அவன் 1 மாதம் அப்படி தான் பேசிக்கணும் நான் அவனும். என்னாச்சு, போன ஜனவரியில் எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தது அவங்க அம்மா, பிப்ரவரியில் எங்கள் வீட்டில் வந்தது. பிப்ரவரி முடித்த உடனே நான் திருப்பி எங்கள் அம்மா விடும்போது அவன் சண்டை போட்டான் எங்கள் அண்ணன்னா. ஏண்டாண்ணா? பின்னா ஜனவரியில் 31 நாள் என் வீட்டில் இருக்கும், பிப்ரவரியில் 28 நாள் உன் வீடு, திருப்பி மார்ச்சில் 31 நாள் என் வீடா அப்படின்னு அவன் கேட்டான். அன்னிலேருந்து அவன் வீட்டுக்கு போகிறதில்ல, அவனும் என் வீட்டுக்கு வர்றதில்லைன்னா. அப்போ அம்மாண்ணே நாங்கள் நடுவழியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போனோம். எங்கடாண்ணே? காந்தி சிலைக்கு பின் ரோடில் பீச்சில். அங்கே வந்து காரில் வந்து கதவு திறப்பான், அம்மா இறங்கி என் காரில் ஏறிக்கோண்ணா. அம்மாவை கள்ளக்கடத்தல் பண்ணுறானுங்க. ஏண்டா இது இந்த மாற்றம் தேவையா உலகத்துக்கு? நிறைய அப்பாங்க தப்பு பண்ணுறாங்க சார். பையனுக்கு அன்பு இருக்கணும், அதே சமயத்தில் அப்பான்ற மரியாதை இருக்கணும். அது போயிடுச்சு இன்றைக்கி. நீ பையனை ஃப்ரெண்டாக, உனக்கு ஃப்ரெண்டு தனிடா, பையனுக்கு ஃப்ரெண்டு தனி. பையனை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன்னா புகையை மூஞ்சில் விடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒத்துக்கணும். ரொம்ப கஷ்டம் சார். இன்றைக்கி இவங்க ஆரம்பித்தாங்க விவாகரத்தை பற்றி. நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிதாங்க சார். சம்மர் ஹாலிடேஸில் மெயின் கோர்ட்டே லீவு சார், 1 மாதத்துக்கு வெக்கேஷனுக்கு. ஆனாலும் குடும்ப நீதிமன்றங்கள் தொடர்ந்து இயங்கும்னு போடுறான். ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு ஒட்டு மொத்த காரணம் யார் தெரியுமா? பெற்றோர்கள். குறிப்பாக இதுக்கெல்லாம் மெதுவாக கை தட்டக்கூடாதுங்க.
உண்மையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாலேயே பொண்ணுக்கு அம்மா சொல்லி கொடுக்குதுங்க, மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி. போன உடனே நாத்தனார்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கும், மாப்பிள்ளை மூடு நல்லா இருக்கான்னு பார்த்து தனி கொடுத்தனும் சொல்லி நம்ம வீட்டு பக்கமே வந்துரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறது எல்லாம் அம்மா ட்ரைனிங். ஒன்றும் பண்ண முடியாது, திருமணம் வேண்டாம். அப்புறம் ஆனால் ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, என்ன குழந்தைன்னா கல்யாணம் பண்ணி தான் குழந்தையா, கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெற்றுக்கலாம். மாற்றம் இல்லைம்மா, குழந்தை பிறந்த பிறகு அந்த பையன் ஓடி போயிட்டானா என்ன பண்ணுவேன்? கோர்ட்டில் கேஸ் போடுவேன், டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிப்பேன். சார், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே தவிர வழக்கு போடு வாதாடுவதற்காக இல்லை. இல்லை, இது என்ன முறை சார்? கள்ளக்காதல் சட்டப்படி தவறு இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. இந்த மாற்றத்தை நீங்களும் நடுவரும் ஒத்துக்கினா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நடுவர் அவர்களே, இல்லை நீ தீர்ப்பு கொடுக்கும்போது யோசிங்க சார். ராவணன் வீரன் இந்திராதி தேவர்களையெல்லாம் நாசம் பண்ணான், ஆனாலும் சௌகரியமாக இருந்தான். எப்போ அவன் அடுத்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்து தன்னோட குடும்பத்தில் சேர்க்கணும்னு நினச்சானோ அழிஞ்சான். அதுதான் நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் ஆணிவேர் என்று சொல்லி குடும்ப மாற்றங்கள் அவசியமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நுட்பமான செய்தி சொன்னார் மோகனசுந்தரம். வழக்கு போட்டு வழக்கு நடத்துவது இல்லைம்மா, வாழ்க்கை நடத்துவது முக்கியமே ஒழிய வழக்கு நடத்துவது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பான ஒரு பொன்மொழியை கொடுத்தார் அருமை தம்பி மோகனசுந்தரம் அவர்கள். நீங்கள் குடும்பம் அப்படிங்கிற கட்டமைப்பு எப்படின்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்போம். ஜாயிண்ட்னா தாத்தா உயிரோடு இருப்பார், தாத்தாவுக்கு அப்புறமா மகன், மகனுக்கு அப்புறமா இன்னொரு பேரன் பிறந்திருப்பான். பிஸ்னஸ் ஒன்றா இருக்கும், ஒரே வியாபாரமாக இருக்கும், இல்லை விவசாய நிலமாக இருக்கும். வணிகம் வியாபாரம் இதான் நமக்கு தெரியும். அது பர்வீன் ரொம்ப அழகாக சுட்டினாங்க. ஒரே குடும்பத்தில் 4-5 விதமான வேலைகள் பார்க்கிற பிள்ளைகள் வந்து விட்டார். ஒருவர் பில் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். இப்போ 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? முடியாது. நிறைய மாற்றங்கள் வந்து விட்டன. அப்போ அந்த மாற்றங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டத்தை மாற்றி அவங்கவுங்க கணவன் மனைவியோட நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்துக்கு போகிறோம். அந்த மாற்றம் தவிர்க்க முடியாதது. அதை தான் நாங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக கையாண்டாங்க. நாங்கள் வளர்ச்சியோடு கூடிய விஷயங்களை மாற்றம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்க, அழியக்கூடிய விஷயங்களை நாங்கள் மாற்றம்னு சொல்லலை, கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தை தான் மாற்றம்னு கொண்டு போகணுங்கிற கருத்தை இவங்க முன்வைத்தார்கள். விவாகரத்து என்பது தவறு என்று மோகனசுந்தரம் சொல்கிறார். நிச்சயமாக இருவரும் மனம் இணைந்து வாழ முடியாது என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வதை விட, தினந்தோறும் போர் நடத்தி கொள்வதை விட, தனித்தனியாக ஒருவருக்காக ஒருவர் மரியாதை செலுத்திக் கொள்வது மேலானது என்று தள்ளி தள்ளி போய்விட்டால் பரவாயில்லை. கொலை செய்வது, சேர்ந்து வாழ முடியாது என்கிற தீர்மானமான முடிவுக்கு வருகிற போது உண்மையில் கொலையை விட விவாகரத்து மேலானது. அப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்வதால் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு குடும்ப அமைப்பிலே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. எனக்கு தெரிஞ்ச மேடை பேச்சாளர்கள் இப்போது ஒரு வன்முறையை கையாளுகிறார்கள். என்ன தெரியுமா? முதியோர் இல்லம் என்று சொன்னாலேயே அது ஏதோ துக்க வீடு போலவும், அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை போலவும், அவர்கள் பிள்ளைகள் மிகவும் மோசமானவர்கள் என்பதை போலவும் ஒரு வகையான சமூக காட்சி சிந்தனையை சித்தரித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. நம்முடைய இந்திய மரபியலில் பிரம்மச்சரியம் என்பது முதல் நிலை, கிரகஸ்தம் என்பது 2வது நிலை, வானப்பிரஸ்தம் என்பது 3வது நிலை, சந்நியாசம் என்கிற துறவு 4வது நிலை. ஒரு மனிதன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், பிறகு குடும்பஸ்தனாக மனைவியோடு வாழ வேண்டும். பிறகு வானப்பிரஸ்தம் என்பது என்ன? மனைவி இருக்கிற போதே காமம் இல்லாமல், குழந்தைகள் இருக்கிற போதே குழந்தைகள் மீது மோகம் இல்லாமல், அவன் ஞானத்தை நோக்கி பணிப்பதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக காட்டிலே போய் இருந்து அவனும் மனைவியுமாக சேர்ந்து மோட்சத்திற்கு போவதற்கான வழிமுறை என்று வானப்பிரஸ்தம் என்கிற ஒரு பகுதியை வைத்தார்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்,
இன்றைக்கு அந்த நெறிமுறையில் பிரம்மச்சரியமும் கிரகஸ்தமும் காப்பாற்றப்படுகிறது. அந்த வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்விட்டது. சாகிற வரை அவர்களுக்கு சொத்து சேர்த்து அந்த பிள்ளைகளையே கட்டி அழுது கொண்டு அவர்களை பற்றியே நினைத்து கொண்டு என் பிள்ளைக்கு இது, என் பிள்ளைகள் என்ன கவனிக்க வேண்டும் என்கிற இந்த பந்தத்திலேயே அழுந்தி ஞானமடையாமல், முக்தி அடையாமல், மோட்சமடையாமல், எந்த விதமான வாழ்க்கை முன்னேற்றமும் இல்லாமல் மீண்டும் பிறப்பதற்காகவே செத்து போவது என்பது ஒரு நல்ல வாழ்க்கை முறையாக இருக்குமா? அதற்கான மனோதிடம் இன்றைய பெற்றோர்களுக்கு இல்லை. அவர்கள் பிள்ளைகளை துறந்து, நான் சொல்கிற வார்த்தையை கவனிங்கள், பிரிந்து என்று எழுதாதீர்கள், பிள்ளைகளை துறந்து வாழ்வதற்கு பழகுங்கள். ஒரு எல்லையிலே என் பிள்ளை எப்படியோ அப்படித்தான் தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு விலங்காக செத்து போகிறீர்கள் என்று பொருளை ஒழிய ஒரு மனிதனாக பரிணாமம் அடைந்தீர்கள் என்பதை நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே பேச்சாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் முதியோர் இல்லம் என்பது ஒரு சாபம் என்கின்ற ஒரு சித்தரிப்பை தயவு செய்து நிறுத்துங்கள். காரணம் என்ன என்று சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகளை அதிகம் படிக்க வைக்கிறோம். அவர்கள் நம்மை பிரிந்து வாழ வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. அமெரிக்காவின் குளிரும் அமெரிக்காவின் வாழ்க்கை முறையும் இங்கே இருக்கிற அப்பனுக்கு ஒத்து வராது. 6 மாத காலம் இவனுக்கு விசா கொடுத்தாலும் கூட பிள்ளையின் தயவில்லாமல் அவர்கள் அங்கு எங்கும் வெளியில் போக முடியாது, காரில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, மகன் வண்டி ஓட்டினால்தான் போக முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாகவே அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. சரி, நம்மால் கோயில் திருவிழாவை விட முடியுமா? நம்மால் சரவணபவன் சாம்பாரை விட முடியுமா? நம்மால் சில கச்சேரிகளை, மார்கழி மாதத்து கச்சேரிகளை கேட்காமல் இருக்க முடியுமா? ஒன்றும் தவறில்லை. பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறது, நான் சீனியர் சிட்டிசன் ஹோமில் உட்கார்ந்து கொண்டு மார்கழியை கொண்டாடுகிறேன், திருவாதிரையை கொண்டாடுகிறேன் என்று மகிழ்ந்திருப்பது சரியான ஒரு பரிணாமமே ஒழிய அது பிழையான ஒரு அழுக்கு என்ற எண்ணம் மக்கள் மனதிலிருந்து மாறியே தீர வேண்டும். நான் சொல்லுவதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. இன்றைக்கு எந்த தாய் தகப்பனும் பிள்ளை வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக சண்டை போட முடியாது. அவர்கள் தினந்தோறும் சண்டை போடுவார்கள், ஆனந்தமாக சண்டை போடுவார்கள். அங்கே பையனுடைய அப்பாவோ பெண்ணோட அப்பாவோ உட்கார்ந்திருப்பது மேலும் மேலும் அவர்களுக்குள் பகையை வளர்க்குமே ஒழிய அவர்களுக்குள் அந்த சண்டை முடிந்தால் குக்கர்லேருந்து ப்ரெஷர் வெளியே போன மாதிரி வெடிக்காது. நீங்கள் அங்கே உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னைக்காவது ப்ரெஷர் வெடித்து அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துருவாங்க. இதைத்தான் குடும்பத்தில் சரியான மாற்றங்கள் தேவை, பெரிய பெரிய மாற்றங்கள் தேவை என்ற பகுதியிலே பாசிட்டிவ் சைடு யோசிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி அதற்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், அப்பெல்லாம் தாத்தா தான் பேரனுக்கு பேர் வைப்பாரு, தாத்தா தான் பேத்திக்கு பேர் வைப்பாரு. ஆனால் என்னுடைய பேத்திக்கோ என்னுடைய பேரனுக்கோ நான் பேர் வைக்கல. அந்த தகப்பனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, அந்த தாய்க்கு அந்த சுதந்திரம் இருக்கு. எங்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், உங்கள் பேத்தியோட பேர் என்னன்னாரு. பேர் சொன்ன உடனே, ஏன் சார் தமிழறிஞர் நீங்கள் தமிழ் பேராக வைக்காம வேற ஒரு வடமொழி பேராக வச்சிருக்கிறீங்களே? நான் சொன்னேன், வேற கம்பெனியோட ப்ராடக்ட் பாது. எனக்கும் பேரனுக்கும் உள்ள ஒரே உறவு முத்தம் மட்டுமே. எனக்கும் பேத்திக்கும் இடையில் இருக்கிற அந்த அன்பு என்பது ஊட்டுதலில் மட்டுமே. முதுமை வர 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 எப்படி புளியம்பழம் ஓட்டில் ஒட்டவில்லையோ அப்படி நாம் இந்த வீட்டில் ஒட்டாமல் உள்ளே இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி சரியாக இருக்க முடியும். கடைசி வரையில் சாவி கொத்து என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது குடும்பத்தின் மூத்த பெரியோர்களுக்கு இருக்கிற எண்ணம் சரியான எண்ணம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனைவி தனியாக சம்பளம்னு ஒன்று சம்பாரிச்சா கூட சில கணவன் என்ன சொல்வான், ஒரு காசு என்னை கேட்காம நீ செலவழிக்க கூடாதும்மா. உனக்கு அந்த உரிமை இல்லை ராஜா, உனக்கு அந்த உரிமை இல்லை. நீ சம்பாதிக்கிறத நீ எப்படி செலவு பண்றியோ அவ சம்பாதிக்கிறத அப்படி செலவு பண்றதுக்கு அவளுக்கு அடிப்படை உரிமை இருக்கு என்பதை நீ ஒத்துக்கணும். அது அவளுடைய பணம். இவன் நம்ம மோகனசுந்தரன் கூட 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு அந்த பாடுபடுத்துது. அது உரிமை தொகைப்பா, உரிமை. முன்னெல்லாம் என்னுடைய தலைமையில் பேசுகிற சகோதரி வழக்கறிஞர் சுமதி ஒரு வார்த்தை சொல்வாங்க, எனக்கு அது மறக்க முடியாத ஒரு வார்த்தை. எப்படின்னா, கணவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அவர் இஷ்டத்துக்கு போவார். ஆனால் மனைவி அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் ஒரு வார்த்தை சொல்வார், எதுக்கும் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அது என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? அங்கேயும் கேட்கணும், எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? நீ பாட்டு கிளம்பி போகிற, உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பார்க்குறதுனா பார்க்க போகிறேன், ஆனால் அவன் மட்டும் போகிறதா இருந்தால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை இல்லை, உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனோம் அப்படின்னா
அது அத்துமீறல். அவளுடைய சுதந்திரத்தை நம்ம மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அத்தகைய மாற்றங்கள் தான் விவாகரத்து வரையில் போகாமல் குடும்பத்தை கொண்டு போவதற்கான வழிமுறை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நாம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெரிய ரிக்வஸ்ட் நான் பொதுவாக எல்லாருக்குமே கொடுக்குற அப்பீல், வீடு கட்டுகிற போது அளவான சிறியதான ஒரு அழகான வீட்டை கட்டுங்கள். நான் சிறியன்னு சொன்ன ஒழிய சின்னன்னு சொல்லலை. ஏன் சிறிய அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடி இந்த கற்பனையை விட்டுருங்க. அவங்க முடிஞ்சால் வருவாங்க, வராமலும் இருப்பாங்க. அதனால் எந்த காலத்துலையும் மனவேதனை அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டபுள் பெட்ரூம் கிச்சன் அதோட வாழ்க்கையை நிறுத்திக்கங்க. மிச்சத்தை சேவிங்ஸை டெபாசிட்டாக போட்டு வச்சு வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கிற வழியை பாருங்கள். பெரிய வீட்டை கட்டி வச்சு பெருக்கி தொடச்சி அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அனுபவம் பேசுகிறது. கட்டிடங்களும் சொத்துக்களும் நமக்கு முக்கியமல்லை, கண்ணீரும் அன்பும் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நெருடலான விஷயம், எல்ஜிபிடி அந்த சேம் செக்ஸ் மேரேஜ். இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் என்ன தெரியுமா? தே கேன் ஹாவ் லிவிங் டுகெதர். அவங்க சேர்ந்து வாழ்வதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க வாழும் விருப்பப்படி வாழலாம். சட்டப்பூர்வமான சில உரிமைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர்களை அவமதிப்பதற்கான உரிமை பிறருக்கு கிடையாது. ஒரே வார்த்தை, பிறருடைய உரிமைகளை மதிக்க தெரிய வேண்டும், நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த பிறருடைய உரிமைகளை மதிப்பதும் நம்முடைய கடமைகளை செய்வது என்பதையும் நாம் நோக்கி போகிற போது ஒரு சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. அந்த மாற்றங்கள் குடும்பம் உடையாமல் இருப்பதற்கான முயற்சி என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த அளவில் விடைபெறுகிறேன். வணக்கம்.